வெல்கம் டு தி இன்ஸ்டியூட். தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நேற்று ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், அதாவது ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் மொத்தம் 47,013 போஸ்டிங், அதை வந்து பர்மனன்ட் பண்ணியிருக்காங்க, நிரந்தர பணியிடங்களாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஜிஓ நேற்று கொடுத்ததுலேருந்து நிறைய பேருக்கு குழப்பம். என்ன சார் இனிமேல் அப்போ போஸ்டிங் போட மாட்டாங்களா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து அந்த போஸ்டிங்கை பெர்மனன்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வேலை பார்க்குறவங்கள பெர்மனன்ட் பண்ணல. அதாவது என்ன சொல்லணும்னா, பணியிடங்களை நிரந்தரம் பண்ணியிருக்காங்களே தவிர பணி புரிபவர்களை நிரந்தரம் பண்ணலை. சார் என்ன சார் சொல்கிறீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஜிஓ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக பாருங்கள். எவ்வளோ போஸ்டிங், எந்தெந்த போஸ்டிங் இருக்குது, பிஜி அசிஸ்டண்ட் எவ்வளோ இருக்குது, பிடி அசிஸ்டண்ட் எவ்வளோ இருக்குது, எஸ்ஜிடியில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, லேப் அசிஸ்டண்ட் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, பார்ப்போம். அதாவது ஒரு ஸ்கூலில் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் ஒரு 250 பேர் படிச்சிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 250 பேர் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஒரு ரேஷியோ இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட் ரேஷியோ, 40 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் அந்த 250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸை வந்து அங்கே ஓகே பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, இத்தனை போஸ்டிங் ஓகே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ ஒரு 10-12 டீச்சர்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. அது என்ன ஆகுனா, நாளடைவில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். சில ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து குறையும். ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும்போது டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தற்காலிகமாக போஸ்டிங்கை போட்டுக்கிடுவாங்க. அதாவது டீச்சர்ஸை போட்டுக்கிடுவாங்க, இல்லை ஆல்ரெடி இருக்க ஸ்டாஃப்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. 10ஆவதுக்கு தற்காலிகமாக போஸ்டிங் போட்டுக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. எப்பயுமே ஸ்ட்ரென்த்து ஏறினோடனே போஸ்டிங் உடனே அந்த ஸ்கூலுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு ஒரு ஸ்டாஃபை எடுத்து அனுப்ப முடியாது இல்லையா. ஸோ எப்பயுமே ஆவரேஜாக பார்ப்பாங்க, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஸ்ட்ரென்த்து 250லேருந்து 350க்கு அப்படியே மெயின்டைன் ஆகுதா, அதை விட இன்க்ரீஸ் ஆகுதா, ஸோ எவ்வளோ ஆவரேஜாக மெயின்டைன் ஆகுதுன்னு பார்த்துட்டு திரும்ப எத்தனை போஸ்டிங் வேணுமோ அதை வந்து பெர்மனெண்ட்டாக மாற்றுவாங்க. ஸோ அப்படி தான் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வரைக்கும் அந்த 47,013 போஸ்டிங்க்கு மேலேயே இருக்குது. மொத்தமாக அந்த ஜியோவில் பாருங்கள், அவ்வளோ போஸ்டிங் இருக்குது. அதில் சில போஸ்டிங்கை பெர்மனெண்ட்டாக மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் அங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த போஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த 47,013 ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போஸ்டிங்கை இப்போ பெர்மனெண்ட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இனி அதை என்ன பண்ணணும், எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடணும் இல்லையா. ஸோ போஸ்டிங் போடுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. உடனே இந்த 47,013 போட்டுற மாட்டாங்க. எப்பயுமே போஸ்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுன்னா, இந்த போஸ்டிங்லாம் எங்களுக்கு பெர்மனன்ட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கவர்மெண்ட்டை பெர்மிஷன் கேட்பாங்க, எங்களுக்கு இவ்வளோ போஸ்டிங் கட்டாயம் போடணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இல்லை இப்போதைக்கு இவ்வளோ தான் போட முடியும், இவ்வளோ பேருக்கு தான் சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எவ்வளோயாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி இப்படியெல்லாம் அங்கே கன்வர்சேஷன் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்படி கேட்டு ஒரு சில போஸ்டிங் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, டிஆர்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி இந்த போஸ்டிங்கு பெர்மிஷன் வாங்கியாச்சு அப்படின்னு ஜிஓ அமைச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் அதுக்கான எக்ஸாம் வச்சு ஆள்களை எடுத்து அந்த இடத்துக்கு ஆள் அனுப்பும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த போஸ்டிங்லாம் பெர்மனன்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்யூச்சரில் இனிமேல் இதுக்கெல்லாம் போஸ்டிங் போட போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இது உடனே அடுத்த வருஷமே போட்டுற போகிறதில்ல. ஸோ எப்பயும் போல தான் 8,000 4,000 6,000 ஸோ இப்படி தான் போட்டுக்கிட்டே வருவாங்க. அது வரைக்கும் அந்த டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, திரும்ப சொல்கிறேன், அந்த போஸ்டிங்கை பெர்மனன்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வேலை பார்க்குறவங்க இல்லை, குழப்பிக்காதீங்க, நல்லா படிங்க. திரும்பவும் சொல்கிறேன், எப்பயுமே எந்த ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் போஸ்டிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ரிட்டையர்ட் ஆகிறவங்க இருக்காங்க, ஸோ நிறையா ரிலீவ் ஆகிறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் போஸ்டிங்கிறது க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு போஸ்டிங் இருந்தாலும் அதுக்கு எக்ஸாம் எழுதி போகணும். ஓகே, கடைசியாக வருவோம். ஃப்யூச்சரில் இதெல்லாம் போஸ்டிங்காக போட போகிறாங்க. ஸோ நல்லபடியாக படிங்க. எப்போ வேணால் எக்ஸாம்ஸ், எந்த எக்ஸாம்ஸ் வேணால் வரலாம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை எப்பயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒரே ஒரு போஸ்டிங்னாலும் நீங்கள் அதுக்கு ரெடியாக தயாராக இருக்கணும். ஓகே. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வை பற்றி கேட்குறீங்க, கண்டிப்பாக அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரணும். ஓகே. ஸோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்போ வேணால் வரும். உங்களுக்கு எப்பயுமே புதுசாக படிக்க போகிறவங்களுக்கு ஒரு 4 மாதம் டைம் தேவைப்படும். அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
டெட் எக்ஸாம்ன்றது கன்ஃபார்மாக வரப்போம். ஓகே ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.